100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள், அதாவது 16/7/2024க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள், அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் நினைத்தது நடக்குமா, இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குமா, பணம் குவியுமா, கடன் பிரச்சனை தீருமா, யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்குமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் 16/7/2024க்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்ட்டு யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கிரகங்களினுடைய நிலையை பொறுத்தும் கிரகங்களினுடைய மாற்றத்தை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் அதிரடி திருப்பங்கள் நடக்கப் போகின்றது. முதல்ல கிரகங்களினுடைய நிலை என்று பார்க்கும்போது தன வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ரண ருண ரோக ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிரன் பகவான் அமர்ந்திருக்கின்றனர். பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். கிரகங்கள் இப்படித்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/6/2024 புதன்கிழமை அன்று ரண ருண ரோக ஸ்தானத்தில் இருந்து வந்த புதன் பகவான் ஸ்தப்தம ஸ்தானத்திற்கு மாறியிருப்பார். அப்போது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கி இருக்கும். பணம் கையில் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கும். வெளி வட்டாரத்திலையும் உங்களுடைய மதிப்பு குறைந்திருக்கும். அடுத்ததா ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2024 புதன்கிழமை அன்று ரண ருணரோக ஸ்தானத்தில் இருந்து சந்திர பகவான் சப்தமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 11/7/2024 வியாழக்கிழமை அன்று சுகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். அடுத்ததாக ஆனி மாதம் 32ஆம் தேதி, அதாவது 16/7/2024 அன்று செவ்வாய்க்கிழமை ரண ருணரோக ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் சப்தமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எதையும் யோசித்து செய்வது நன்மையை உண்டாக்கும். கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. எந்த விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டிற்கு நீங்கள் ஆளாவீங்க. கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருக்கணும். வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும். உங்களுடைய காரியத்தில் எதிர்பார்த்து வெற்றி கிடைப்பதோட பணமும் வந்து குவிஞ்சிடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளெல்லாம் நீங்கிட்டோம். உங்களுடைய கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசினா உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளலாம். யோசித்து செய்யும் வேலைகள் எல்லாம் சாதகமாக முடியும். வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் சாதகமாக முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். திடீர் செலவுகள் ஏற்படும்.
சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுவீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க. திறமையான செயல்களால் உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயர்ந்திடும். உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் விருப்பம் ஏற்படும். நல்லது எது கெட்டது எது அப்படின்றத நீங்கள் வெகு விரைவிலேயே புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும். பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மிக சிறப்பாக செயல்பட போகிறீங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக லாபமும் அதிகரிக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். எந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயாமல் பொறுமையோடு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பாங்க. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஷேர் மூலமாக பணம் வரும். விலை உயர்ந்த மின்சார சாதனங்களெல்லாம் வாங்குவீங்க. இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்க போகின்றது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூட போது. உங்களுக்கு சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறப்போறீங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. சில நேரங்களில் நிம்மதி இழந்தும் தவிப்பீங்க. உங்களை பற்றி எல்லோரும் தவறாக நினைப்பதாக நீங்களே முடிவெடுக்காதீங்க. பிள்ளைகளால் சற்று அலைச்சல் இருக்க தான் செய்யும். பேச்சில் இனிமை கூடிவிடும். இதமாக பேசி காரியங்களை சாதித்து கொள்வீங்க. பணப்புழக்கம் அதிகரிச்சிடும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிச்சிடுவீங்க. தலை சுற்றல், வாந்தி, அடிவயிற்றில் வலி இதெல்லாம் வந்து விலகிடும். பார்வை கோளாறு சரியாகிடும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் குறைந்துவிடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய்மாமன் அத்தை வகையில் செலவுகள் வந்து போகும். எதையும் சந்தேக கண்ணுடன் தான் பார்ப்பீங்க. தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறி போயிடுவீங்க. பூர்வீக சொத்தை கவனமாக கையாளுங்க. கைமாறாக இருந்த கடனையும் தந்து முடிச்சிடுவீங்க. ஷேர் மூலமாக பணம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அயல் நாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். விஐபிகள், நாடு ஆளுபவர்கள் இவங்களுடைய நட்பை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா 5 தலைமுறைக்கு நீங்கள் உட்காந்தே சாப்பிடலாம். வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்டோம். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போங்க. சந்தேக பார்வையை வெற்றுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை பின்னாடி வந்து கொண்டே இருக்கின்றது. வழக்கில் தீர்ப்பு தள்ளி போயிட்டோம். பெரிய பதவியில் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாதீங்க. வெளி வட்டாரத்தில் யாரையும் தாக்கி பேசிடாதீங்க. தொழிலில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி சோர்ந்து போயிருந்த வணிகத்தை சீர் செய்வீங்க. சரக்குகளெல்லாம் விற்று தீர்ந்துட்டோம். புதிய திறமையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் தீர்ந்துட்டோம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதாவது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பாகவே நடக்கும்.
வேலையில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகளெல்லாம் மாறிட்டும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைச்சிட்டும். சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பாக பேசினாலும் மேல் அதிகாரியிடம் உங்களை புகார் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. பெரிய நிறுவனத்திலிருந்து உங்களை அழைத்து பேசுவாங்க. ஆரம்பத்தில் பண வரவையும் வெற்றியையும் தந்தாலும் பிற்பகுதியில் சற்று அலைச்சல்கள் செலவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் மொத்தமாக ஓரளவுக்கு சிறப்பானதாகவே மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்க போகின்றது. எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை சனிக்கிழமை அன்று சென்று வணங்கினா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளே பிறக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். 16/7/2024 செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 32ஆம் தேதி இதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. தெய்வத்தின் முன் மண்டிக்கிட்டாலும் இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மகரம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இதை தெரிந்து கொள்ள நிச்சயம் இந்த பதிவு உதவும்.